நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் வணக்கம். வணக்கம். நிறைய டாபிக் போயிட்டு இருக்கு, நிறைய அரசியல்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 5000 ரூபாய் இதுல இருந்து போயிடலாம். ரீசெண்டா நமக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க 5000 ரூபாய். அது கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ இது மாதிரி எலெக்ஷன் வர்ற நேரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு திட்டங்கள் மக்களை கவரக்கூடிய அல்லது மக்களுக்கு சில விஷயங்களை பண்ணி அவங்களோட ஓட்டை வாங்குறதுக்காக சில சிறப்பு திட்டங்களை இந்தியா முழுக்க இப்ப நிறைய மாநிலங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 மாநிலங்கள்ல இந்தியாவில் இது மாதிரி சிறப்பு திட்டங்களை பண்ணியிருக்காங்க. அதாவது கடைசி நேரத்துல ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி கொடுத்து அந்த அவங்களை கவர் பண்றது மாதிரியான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த 9 மாநிலத்துல 4 மாநிலத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான சிறப்பு திட்டங்கள் சக்சஸ் ஆயிருக்கு. அதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அந்த 4 மாநிலமும் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சம்பந்தப்பட்ட அரசு அவங்க தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு செய்தியா இந்த சிறப்பு திட்டம் அனௌன்ஸ் பண்ணவங்களுக்கு நான் சொல்றேன். ரெண்டாவது, தமிழக அரசு பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல இருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2021 பரப்புரையின் போது அவங்க சொன்னது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுன்னா குடும்ப தலைவி அத்தனை பேருக்கும் மாதம் தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையா நாங்க செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 28 மாதங்கள் அந்த உரிமை தொகை வழங்கப்படவில்லை. அதற்கான காரணங்கள் நிறைய, நிதி சுமை, நிதி பற்றாக்குறை, இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதன் பிறகு அதுக்கு சில நிபந்தனைகளை உட்படுத்தி அதுல சில கட்டுப்பாடுகள் வரையறைகள் எல்லாம் செஞ்சு மாதந்தோறும் 1000 ரூபாயின்னு ஒரு பர்டிகுலர் மக்களுக்கு மட்டும் அது போய் சேர்ந்தது. ஓகே, பட் தேர்தல் அடுத்த ஒரு சில மாதங்கள்ல வரப்போற அந்த நேரத்துல இன்னும் 2 வாரத்துல நோட்டிபிகேஷனே வந்துடும். அப்ப அந்த டைம்ல ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 5000 ரூபாய் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி ஒரு மார்னிங்ல அது போய் எல்லார் அக்கௌண்ட்லயும் சேர்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க மாண்புமிகு முதல்வர் செஞ்சிருக்காங்க. அது மக்களுக்கு பணம் போய் சேர்ந்து அவங்களுக்கு உதவியா இருக்குங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை, அதை வரவேற்போம். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதே நேரம் இந்த நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் மாதந்தோறும் கொடுக்க முடியாது, அதனால நான் மாதம் முன்னாடியே அந்த மகளிருக்கு நான் உரிமை தொகை கொடுத்துட்றேன்னு சொல்றதுலயே நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா கோடைக்கால சிறப்பு நிதி 2000 சொல்லும் போது அங்க நமக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இப்ப 2022, 23, 24, 25 காலகட்டங்கள்ல கோடை காலமே வரலையா? அப்ப அவங்க எல்லாம் எப்படி சமாளிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஒரு கேள்வியா வருது. சோ இந்த பணம் கொடுத்து அவர்களை கவர்வது அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவுக்கு இது ஒரு பழைய ஃபார்முலா தான். மக்கள் மனநிலையில மாற்றங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த பணம் அவங்களை எந்த அளவுக்கு மாற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த எலெக்ஷன்ல நிச்சயமா ஒரு செய்தியா மக்கள் வெளிப்படுத்துவாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே சார், இதற்கு ஃபண்ட் கவர்மெண்ட் போதுமான அளவுக்கு அவைலபிளா இருக்குமா, இல்ல அதை அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்ல இதை எந்த மாதிரி அவங்க மேனேஜ் பண்ணாங்க? அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இந்த உரிமை தொகை விவகாரத்துல இப்ப சமீபமா கிட்டத்தட்ட இவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேசு பொருளா அது மாறி இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஊனமுற்றவர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், டாக்டர்ஸ் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம்னு நிறைய போராட்டங்கள் தினம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த போராட்டங்கள் எதற்காக நடக்குது? அவங்க ஒரு வேலை வெட்டி இல்லாம போராட்டம் பண்ணல. அவங்களோட நிபந்தனைகள், அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லிதான் போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்துக்கு அரசு தரப்புல சொல்லப்படுறது நிதி சுமை, நிதி பற்றாக்குறை இருக்கிறது, அது போதுமான நிதி இல்லை, இது மாதிரியான சில விஷயங்களை காரணங்களை அவங்க சொல்லும் போது இந்த உரிமை தொகைக்கு ஒரே சிங்கிள் பேமெண்ட் மாதிரி 6500 கோடி ரூபாய் நீங்க இறக்கிருக்கீங்க. பட் இந்த பணம் எங்க இருந்து வந்தது அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது அதற்கு அரசு தரப்பு சரியான ஒரு பதில் இல்லாத காரணத்துல சமூக ஆர்வலர்கள் இது ஆர்டிஐ மூலமா போயிட்டு ஆர்டிஐல இருந்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கியிருக்காங்க. அங்கதான் நமக்கு அதிர்ச்சிகரமான செய்திகள் இருந்தது. அதாவது பழங்குடியின மக்கள் ஆதி திராவிடர்களுக்கான மேம்பாட்டு நிதின்னு ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஒதுக்கப்படுது. அந்த பணம் ஒவ்வொரு ஆண்டும் 23, 24, 24, 25, 25, 26 இந்த 3 வருடத்துல மட்டும் 11,425 கோடி அந்த துறையிலிருந்து எடுக்கப்பட்டு அந்த பணம் உரிமை தொகையா மக்களுக்கு போயிருக்கு. இப்ப மக்களுக்கு உரிமை தொகையா போனதுல நமக்கு மாற்று இல்லை, அது மக்களுக்கு பயன்பட்டு இருக்கு. ஆனால் அந்த துறை
அப்போ பழங்குடியின மக்களும் ஆதிதிராவிடர் மக்களும் முன்னேறணும், அவங்க வாழ்வியல், அவங்க சுகாதாரம், அவங்களோட சாலை வசதி, மருத்துவம், கல்வி, இப்படி எல்லா விதத்திலும் அவங்களை மேம்படுத்தணுங்கிறது தான் அந்த அந்த நிதியே ஒதுக்கப்படுது. அப்ப அந்த நிதியை பர்டிகுலரா நீங்க கை வைக்க வேண்டிய அவசியம் இங்கிருந்து வந்தது. வேறு துறைகள் நிறைய இருக்கு, மேம்பட்ட துறைகள் நிறைய இருக்கிறத அப்ப அங்கிருந்து நீங்க எடுத்திருக்கலாமே அப்படிங்கிறதுக்கு அரசு தரப்புல இருந்து பதில் இல்லை. அப்ப இன்னொரு கேள்வி என்ன எனக்கு வருதுன்னா, இந்த துறையில மட்டும் பணம் செலவழிக்கப்படாமலே இருந்ததா? இப்ப அந்த துறையை மேம்படுத்துறதுக்காக ஒரு நிதி ஒதுக்கப்படுது, அந்த துறையில பணம் வந்து எக்ஸஸா இருக்காப்போ அப்ப அந்த துறைக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அப்படி ஒரு மினிஸ்டர் இருக்கிறதே மக்களுக்கு இன்னமும் தெரியல. மதிவேந்தன் சொல்லிட்டு ராசிபுரத்தோட எம்எல்ஏ ஒருத்தர் அங்க வந்து அந்த துறையை கவனிச்சுக்கிற மினிஸ்டரா இருக்காரு. அப்ப அந்த மினிஸ்டர் என்ன வேலை பார்த்தார்? அப்ப இந்த ஆதிதிராவிட மக்கள், பழங்குடியினர் மக்கள் வந்து தன்னிறைவு பட்டுட்டாங்களா? அப்ப தன்னிறைவு பட்டாங்களா, அவங்களுக்கு ஏன் அந்த ஃபண்ட் ஒதுக்குறீங்க? அப்ப ஒதுக்கி அந்த ஃபண்ட் அங்க செலவழிக்கப்படாமல் இருந்ததுனாலதான் அரசு அங்கிருந்து கை வச்சிருக்கு. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து அந்த துறையில கை வச்சா மட்டும்தான் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் கூட அரசு தரப்புல இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயம், இப்ப நிதி செயலாளர்கள், அதை நிதித்துறை வந்து பணப்பற்றாக்குறை இருக்கும்போது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது வழக்கம், அதுல நம்ம மாற்று சொல்லல. ஆனா எத்தனையோ துறைகள் இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், வளர்ச்சி அடையாத மக்களுக்கு மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்படுற அந்த நிதியை நீங்க எடுத்து ஒவ்வொரு வருடமும் செலவு பண்றீங்கன்னா அந்த நிதி அங்க செலவழிக்கப்படாமலே, அவங்களுக்கு பயன்படாமலே அங்க இருந்திருக்கு இத்தனை வருட காலம் அப்படிங்கிறதான உண்மை. அப்ப இதுக்கு பதில் அரசாங்கம் என்ன சொல்ல போகுதுங்கிறது தான் நமக்கு இன்னும் தெரியல. நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டை வந்து SC/ST ஆக்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து இவ்வளவு ஃபண்டு அவைலபிளா இருந்துச்சா? அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எதுவும் ரொம்ப வந்து செயல்படாம இருந்துச்சு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா நீங்க வளர்ச்சிகரமா திட்டம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க ஃபண்ட் சேர்ந்திருக்காது. அப்போ நீங்க ஒரு பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது பணம் எங்க இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. இப்ப அரசு நிதித்துறை வந்து பார்க்கும்போது இந்த துறையில இந்த அமௌண்ட் இருக்கு, அப்ப அங்கிருந்து எடுக்கலாம், அது ஒரு பாயிண்டா இருக்கும். இன்னொன்னு, இதை மற்ற எந்த துறையில் எடுத்தாலும் அது கேள்விக்குள்ளாக்கப்படும் அல்லது அங்க எடுக்க முடியாது. அப்போ இந்த துறைன்றது கவனிப்பாரப்பட்டு இருக்கிறது அல்லது ரொம்ப நாம வந்து குறைவா மதிப்பிடக்கூடிய ஒரு துறையா அவங்க பார்த்திருக்கலாம். அப்ப அந்த துறை சார்ந்த ஒரு அதுக்கான ஒரு IAS ஆபீசர்ஸ்ல இருந்து அவ்வளவு இருக்காங்க, ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு. அந்த பணத்தை எப்படி அவங்க விட்டாங்க? அவங்க அங்கிருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு எப்படி அலோவ் பண்ணாங்க? அது அந்த அந்த ஒடுக்கப்பட்ட மேம்பாடு அடையாத மக்களுக்கு பயன்படுத்துக்காக ஒதுக்கப்படுற பணம் தானே. நாங்க எடுத்துட்டு போட்டுட்டோம்னு வேணா நீங்க சொல்லலாமே ஒழிய அங்க பணம் செலவழிக்கப்படாம இருந்ததுக்கான காரணம் என்ன? அந்த துறை இயங்குச்சா இல்லையா? அதுக்கான அமைச்சர் வந்து என்ன திட்டங்களை செயல்படுத்தி இருக்காரு? இது எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்படுது இல்லை. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் என்னன்னா, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு துறையா அந்த துறை இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஓகே சார், இது இருக்கட்டும். இப்போ ரீசெண்டா அரசியல்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கும் இந்த DMK-க்கும் ஒரு பெரிய போர் போயிட்டு இருக்கு, கூட்டணி போர் வந்து போயிட்டு இருக்கு. மாணிக் தோகர் பாத்தீங்கன்னா படுபயங்கரமா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவரா வந்து ஒரு 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 தீர்மானம் போடுறாங்க, அவங்களா கூட்டத்துல ஒரு தீர்மானம் போடுறாங்க. இதெல்லாம் எந்த லெவல்ல போகும், எப்படி போகும்? இப்ப காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்தல் உடன்பாடு அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. இப்ப மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நெருக்கி கிட்டத்தட்ட ஆந்திரா வரையும் வந்தாச்சு. அந்த அதாவது ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சப்ப மட்டும்தான் கூட்டணி ஆட்சிகள் நடக்கும் பழசு. இப்போ வந்து என்னன்னா, அந்த கூட்டணி அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலா வந்துருச்சு. இப்போ சென்ட்ரல்லே கூட அப்படிதான் இருக்காங்க. இப்போ ஃபுல் மெஜாரிட்டி பாரதிய ஜனதாவுக்கு இருந்தும் கூட அவங்க கூட்டணியில் இருந்த எல்லாருக்குமே மந்திரி சபை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிம்பாங்க. இதுல எங்கேயாவது ஒரு ஜனநாயகம் இருக்கா? இதுல மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி இல்லையா? அப்ப அதுலயே அங்க அடிபடுது இல்லையா? அப்போ தொடர்ச்சியா வந்து ஒரு ஆப்ஷன் இல்லாத ஒரு காலத்துல அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அதை எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி இது நாள் வரையும் ஓட்டிட்டாங்க. இப்போ சமீபத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த ஆட்டம் பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பு வந்து விக்கிரவாண்டியில வீசின அந்த பாம்பு ரொம்ப லேட்டா வந்து இப்பதான் லேசா வந்து திமுக கூட்டணியில கசிய ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து புகைய ஆரம்பிச்சிருக்கு.
அது கிட்டத்தட்ட அது வெடிக்குமா இல்ல நமத்து போகுமா, இது ரெண்டு திமுக கையில இருக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கூட்டாட்சி, அதாவது வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றது தமிழகத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அதிமுகவையும் அதுல சேர்த்துக்கிட்டாரு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இருக்கும் அதுல. நீங்க திமுகவுக்கு கூட்டணி ஆட்சி நாங்க எங்களுக்கு செட் ஆகாதுன்னு அவர் சொல்லல, தமிழகத்துக்கு செட் ஆகாது அப்படின்னா அதிமுகவையும் அதுல கூட்டணியில சேர்த்துக்கிட்டாரு. அப்போ அவங்களோட இதுவோ என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க வந்து தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் உடன்பாடு தான். அந்த தேர்தல் முடிஞ்சா உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கப்புறம் நாங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிப்போம், நாங்க தான் எல்லாமே அனுபவிச்சுப்போம், நீங்க சப்போர்ட்டிங்கா தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை திமுக கிட்ட இருக்கு. அது இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு புது பார்ட்டி உள்ள வரும்போது அந்த ஆப்ஷனை வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க. இன்னும் நல்லா கவனிச்சீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்கிறதுக்கு இந்த சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ்க்கு எல்லாம் தயங்குறாங்க, அவங்க மேல நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தை பயன்படுத்தி பேர வலிமையை கூட்டுறாங்க. இது ரெண்டும் ஒரே டைம்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதோட வெளிப்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா மாணிக் தாகூர், ஜோதிமணி அவர்கள், இவங்க பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னும் சொல்ல போனா அவங்க காங்கிரஸோட சட்டமன்ற கட்சி தலைவர் அவங்களே கூட, இவங்க எல்லாருமே வந்து இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை இப்ப ஸ்ட்ராங்கா பிரதிபலிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய மாவட்டங்கள் தீர்மானங்களே வந்து நிறைவேற்றியிருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு வேணும். ஏன்னா அது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கைன்றதா நான் பாக்குறேன். இப்போ தேர்தல் வந்துருச்சுன்னா ஒவ்வொரு கூட்டணியிலயும் இருக்கிற கட்சிகள் வந்து ஒவ்வொரு வீடா, ஒவ்வொரு தெருவா, ஒவ்வொரு நகரமா போய் தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு கேட்கறாங்க. அவங்களோட சப்போர்ட், அவங்களோட வாக்கு சேகரிக்கும் முறை, அவங்க செலுத்துற வாக்கு, இதெல்லாம் சேர்த்துதான் ஒரு கட்சி வந்து வெற்றி அடையுது, ஒரு கூட்டணி வந்து வெற்றி அடையுது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காங்கிரஸோட ஓட்டு இல்லாம அவங்க வின் பண்ணிருப்பாங்களா? இல்ல காங்கிரஸ் இருக்கிறப்ப 18 எம்எல்ஏ திராவிட முன்னேற்ற கழகங்கள் ஓட்டு போடாம வின் பண்ணிருப்பாங்களா? இல்ல விசிகா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடாம அவங்க வின் பண்ணிருப்பாங்க? இப்போ அந்த கூட்டணிங்கிறது எல்லாரும் சேர்ந்தது, அதுக்குதான் கூட்டணி. அது வெற்றி பெறுவதற்கு அந்த கூட்டணி தேவை, ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா இது ஜனநாயகமே கிடையாது. அப்ப அந்த கூட்டணியில ஒரு ஜனநாயக முறையே கிடையாது. அப்புறம் இதுல எங்க இருந்து வந்துச்சு அதெல்லாம்? இப்ப அந்த எதிர்ப்பை வந்து இப்போ காங்கிரஸ்ல இருக்கிற மாணிக் தாகூர் போன்ற ஆட்கள் வந்து ரொம்ப பலமா எதிர்க்கிறாங்க. அது திமுகவுல வந்து அதை சகிச்சுக்க முடியல. என்ன பொறுத்தளவுக்கு இது ஒரு நியாயமான கோரிக்கைன்னு தான் நான் பாக்குறேன் காங்கிரஸுக்கு. இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டு நல்ல முறையில இந்த எலெக்ஷனை வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கு. இன் ஃபியூச்சர் ஒரு நல்ல வளர்ச்சி, இந்த விஷயத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், மீண்டும் நம்ம சந்திப்போம். இன்னொரு விவாதத்துல இன்னும் இதை விட அதிகமா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.